लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளம்பெருமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2556வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை இன்றிலிருந்து 30 நாட்களுக்கு அனுபவிப்பதற்கு அடியேன் உங்கள் ஆசைகளை வேண்டுகிறேன். 3 பத்துகளாக இந்த திருநெடுந்தாண்டகம் அமைந்திருக்கிறது. முதல் பத்திலே ஆழ்வார் தாமான தன்மை, அதாவது ஆழ்வாராகவே இருந்து பேசுகிற முதல் 10 பாசுரங்கள். இரண்டாவது பத்திலே தலைவியினுடைய தாயார் தன் பெண்ணை பற்றி பெருமாளிடம் பேசுவது போல இருக்கக்கூடிய கூற்று. 3ஆம் பத்து தலைவி தோழிகளோடு பேசுவதான பாசுரங்கள். அதிலும் 3ஆம் பத்திலே முதல் 5 பாசுரங்கள் தலைவிக்கு தோழிக்கு அறத்தோடு நிற்றல் பற்றி கூறுவதாகவும், அடுத்து வண்டு தாமரை நாரை பறவைகளை தூதுவிடும் பாசுரங்களாகவும், கடைசி 2 பாசுரங்கள் மீண்டும் ஆழ்வார் தானாகவே உணர்ந்து பாடுகிற பாசுரங்களாகவும் இருக்கிறது. தாண்டகம் என்பது ஒரு வகை தமிழ் இலக்கிய பிரபந்தங்கள். இது 6 சீரு அல்லது 8 சீரிலே அமைப்பார்கள். அதிலே தான் வணங்கக்கூடிய கடவுளை பற்றி பாடக்கூடியது. இறைவன் பெருமை பற்றி 6 சீர் அல்லது 8 சீரிலே கொண்ட அளவுக்கு பாடக்கூடிய பிரபந்தம். இந்த நெடுந்தாண்டகம் என்பது தனிச்சிறப்பு என்னவென்றால், இதில் வரும் ஒவ்வொரு அடியிலும் மெய்யெழுத்து உட்பட 26 எழுத்துக்கள் ஒவ்வொரு பாசுரத்திலும் குறைவின்றி கிடைக்கிறது என்பது தகவல். இப்படி 3 பத்தாக தொகுக்கப்பட்டிருக்கிற இந்த பாசுரங்களிலே வைணவ உரையாசிரியர்கள் முதல் பத்தில் திருமந்திர அர்த்தமும், 2ஆம் பத்தில் துவயம் அர்த்தமும், 3ஆம் பத்தில் சரம ஸ்லோக அர்த்தமும் விளக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் தருகிறார். இதற்கு விளக்கம் தருகிற எல்லா உரையாசிரியர்களுமே மிகவும் கடினமான பொருள்களை கொடுத்து விளங்க முடியாமல் அளவுக்கு செய்திருக்கிறார்கள் என்று பள்ளத்துறையா சொல்கிறார். எளிதிலே விளங்கக்கூடியதாக இல்லையாம். பெரியவாச்சான் பிள்ளை பரமகாரணிகர் என்று அழைக்கப்படுகிற பெரியவாச்சான் பிள்ளையுடைய விளக்கம் கூட இந்த பாசுரங்களுக்கான விளக்கங்களை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இல்லை. நயவரி நம்பி ஜெகத்ரட்சகனுடைய உரை எளிமையாக இருக்கிறது, ஆனால் அது மிகவும் ஒத்துப்போகிறதா என்றால் இல்லை என்றும் அவரே கூறுகிறார். ஆக பெரிய பெரிய அறிஞர்களே இதற்கு விளக்கம் சொல்வதற்கு தயங்குகிறார்கள் என்கிற போது அடியேன் இதற்கான விளக்கங்களை நான் சொல்வது என்பது எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு தெரியாது. பெருமாள் தான் என் நாவில் இருந்ததை சொல்ல வைக்க வேண்டும். மற்றொன்று பிரிதிவாதி பயங்கர மணங்காச்சாரியாருடைய உரைதான் இதிலே மிகவும் எளிமையானது என்று சொல்ல, அதுவே மிகவும் கடினமாக இருக்கிறது என்றால் மற்றவர்களெல்லாம் எவ்வளோ கடினமாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும். அப்படி பிரிதிவாதி பயங்கர மணங்காச்சாரியாருடைய உரைதான் அவரே எடுத்து கையாண்டிருப்பதாக பள்ளத்துறையா அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கிற போது நாமும் திராவிட வேதா.org என்கிற அந்த வலைத்தளத்திலிருந்து தான் நித்தமும் இந்த பாசுரங்களை எல்லாம் பிடிஎஃப்ல எடுத்து நம்ம மறுபடியும் பாடுறோம், பேசுகிறோம், சொல்கிறோம். அதிலும் பிரிதிவாதி பயங்கர கணங்காச்சாரை தான் பதவுரை. அருஞ்சொரு பொருள் கூறுவது ரொம்ப கடினமாக இருக்குனாலும் பதவுரை இருக்கிறது. ஆக இன்றிலிருந்து 30 நாட்களுக்கு பெரிய அறிஞர்களாலேயே விளக்கம் சொல்ல முடியவில்லை, புரியவில்லை என்று சொல்லுகிற விஷயத்திலே அடியேன் அறிவிச்சத குறைந்தானவன் ஈடுபடுகிறேன். எல்லாம் வல்ல ஏழுமலையான் கருணையும் உங்கள் ஆசையும் எனக்கு வேண்டும். முதலிலே தனியன் கலையாமி கலித்தோன்றும் கவிம்லோக திவாகரம் சிவகவி பிரகாசாமி ஆவேத்தியம் நிகதம் தமிழ் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சொர்மான வேர் நெஞ்சுக்கு ஈழ் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மந்தையை ஒழிந்த
மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தொள்ளும் கையால் அடியேன் வினையை துணித்தொட வேணும் துணிந்து. இதோ பாசுரம், முதல் பாசுரம் திருநெடுந்தாண்டகத்தில் வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய முதல் பாசுரம் இது. மின் உருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொலியாய் முளைத்து எழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் பூதம் ஐந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழ்தோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ற எந்தை தெளிப்புறையும் திருவடி என் தலைமையிலே. கடைசி வார்த்தை புரிகிறது. பெருமாளுடைய திருவடி என் தலைமீது இருக்கிறது, இதுதான். ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கவித்துவம் மட்டுமல்ல, தானாக ஆழ்வார் பாடுவதாக சொன்னோம் முதல் 10 பாசுரங்களே. அதில் அனுபவிக்கிறார்கள். முன்னுருவில் கண்ணார காண முடியாத உலக பதார்த்தங்கள், மின் உருவாய் மின்னலின் தன்மையை போல, மின்னல் வந்தால் எப்படி கண்ணுக்கு தெரிந்து உடனே மறைகிறதோ அதுபோல், வேதம் நான்காய் 4 வேதங்களையும் உடையவனாய் அதை கற்பித்தவனாய், ரிக்கு எதிர் சாமம் அதர்வனம் என்கிற வேதங்களையுடைய உண்டொளி பொருளாய் வேதங்களை உபகரித்தவனாய், விளக்கு ஒளியாய் இருளை அகற்றக்கூடிய விளக்கு ஒளி போல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்கிற அறிவிலா தன்மையினை போக்கி தன்னுடைய சொரூபத்தை காண்பிக்கக்கூடியவனாய் இருப்பவன், பிரகாசிக்கக்கூடியவனாய் இருக்கிறவன். முளைத்து எழுந்த திங்கள் தானாய் ஆகாசத்திலே தோன்றிய சந்திரனை போல ஞானத்தை எனக்கு கொடுப்பவனாய், பின் உருவாய் 24 தத்துவங்களுக்கு பிற்பட்ட தத்துவமாக இருப்பவனே, முன்னுருவின் பிணி மூப்பில்லா பிறப்பிலியாய் முன்னே தோன்றுகிற எல்லா வஸ்துகளும் போல வியாதியும் கிழத்தன்மையும் இல்லாதவனாக, பிறப்பும் இல்லாதவனாக, ஜீவாத்மானுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், இறப்பதற்கே எண்ணாது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவன், என்னும் பொன்னுருவாய் எண்ணத்தக்க பொன் போன்ற சுரூபத்தை உடையவனாக இருக்கிறான். மணி உருவின் பூதமைந்தாய் புனலுருவாய் திவ்யமங்கல விக்கிரகமாக பரஞ்சோதிமயமாக பஞ்ச பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கிறான். புனல் உருவாய் கண்ணீர் போலும் சர்வ சுலபனாய் என்று சொல்கிறார். அனல் உருவின் திகழும் அக்னியை போல யாரும் நெருங்க முடியாத வடிவுடையவனாய், சோதிதன் உருவாய் ஸ்வயம் ஜோதி சுரூபமாய் இருக்கக்கூடியவனாய், என் உருவில் நின்ற என்னுடைய சரீரத்திலே நின்றவனாய், எனக்கு தந்தையான பெருமாளே, தளிர்புறையும் திருவடி என்றால் மலர் போன்ற தளிர் போன்ற அழகிய உடைய திருவடிகள் என் தலையிலே இருக்கிறது, என்ன ஆச்சரியம் என்று பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. தேகத்தின் மீது, இந்த உடலின் மீது இருக்கிற பற்றினை போக்கி முதலாக திருவடிகளோடு தன்னுடைய சம்பந்தத்தை சொல்லுகிறார். அப்பொருள்கள் மின்னின் தன்மை போன்ற, இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய எல்லா பொருள்களும் மின்னலுடைய தன்மை போன்ற வந்து உடனே போகக்கூடியவையாக இருக்கிறது. பிராகிருதத்தில் இருக்கக்கூடிய எவையும் நிலையானது அல்ல, அது உடனே அழியக்கூடியது. ஜீவாத்மாவுக்கு 2 விதமாக சம்பந்தங்கள் வருகிறது. ஒன்று புண்ணிய ரூபமான சம்பந்தம் அல்லது பாபரூபமான சம்பந்தம். அதனால் ஜீவாத்மாவை புண்ணிய பாவங்களிலிருந்து போக்கி நிச்சிந்தையாய் அவனை தன்னுடைய மக்கள் அழைப்பதற்காக விளக்கொளி போல் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பிறப்பு கிடையாது. தேகமே ஆத்மா என்றும், இந்திரியமே ஆத்மா என்றும், மனசே ஆத்மா என்றும், பிராணமே ஆத்மா என்றும், புத்தியே ஆத்மா என்றும் அவரவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அகம் என்றால் நான், ஆத்மா என்றும், ஆத்மா என்பது அழியாதது என்று தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரத்தை தான் நாம் தேட வேண்டும். சாஸ்திரங்களிலே தலையான வேதங்கள் அருள்படி செய்கிறது. வேதம் 4 என்று அந்த 4 வேதங்களாலும் புகழப்படுபவனாய் இருக்கப்படுகிறான். 4 வேதங்களையும் உபகரித்தென்றால் அன்னரூபமாயிருந்து வீட்டுக் கொடுத்தவனாக இருக்கிறான். மின் உருவாய் முன்னுருவில் வேதம் 4 என்றால் ஆத்மாவிற்கு காட்டில் வேறுபட்ட அசேதன பொருள்களாக இருக்கக்கூடியவை புத்தியை பிறப்பித்தவன் அவன். அங்கனம் அல்லாது ஆஸ்தாவின் உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கும் குறிப்பாக சாஸ்திரத்தை தந்தருளியவன் அவன்தான். விளக்கொலியாய் சாஸ்திரங்களிலே கொடுத்துள்ள மாத்திரத்தில் என்னாகும்? மருள் நீங்கி அருள் உண்டாகும், அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பிறக்கும். அதற்கு விளக்கு போல் இருக்கக்கூடியவன்.
மூப்பிலா என்றால் இந்த ஜீவாத்மாவிற்கு வேண்டுமானால் பிறப்பிற்கு ஒழிய பரமாத்மாவுக்கு பிறப்பு என்பதே கிடையாது, இறப்பு என்பதே கிடையாது. அப்படி ஆத்மஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதம் என்னுடைய தலை மீது இருப்பது என்ன ஆச்சரியம் என்று ஆழ்வாராக இருந்து பாடிய பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். முழுமையான ஒரு அர்த்தத்தை சொன்னேன் என்றால் இல்லை என்று எனக்கே தெரிகிறது. ஆனால் எனக்கு விளங்கின வரையிலே இருப்பதை சொல்லியிருக்கிறேன். ஆக சர்வ சுயம் பிரகாசமாய் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடிகள் தலை மீது இருக்கிறது என்பது நிறைவான பொருள். அது எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அவனே விளக்காக இருந்திருக்கிறான், வேதங்களினுடைய சுரூபமாக இருக்கிறான், வேதங்களை உணர்த்தியவனாக இருக்கிறான், வேதங்களால் சொல்லப்படுகிறவனாக இருக்கிறான் என்றெல்லாம் பேசுகிறார். ஆக பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை சேவிப்போம். மின் உருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதம் ஐந்தாய் புனருருவாய் அனலுறவில் அனல் உருவில் துயிலும் ஜோதி தன்னுருவாய் எண்ணுருவில் என்ற எந்தை தெளிப்புறையும் திருவடி என் தலைமையிலே காயேன வாச்சா மனசேந்திரேர்வா அத்தியாப்தனாபா பிரகதே சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடையல் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் விடுவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.